நீருக்கு யார் எதிரி? நீருக்கெல்லாம் ஒரு எதிரி இருக்கா சார்? என்றால் நீருக்கு காற்று தான் எதிரி. நம்ம இவரு கூட கேட்டார். என்ன அப்படின்னா, எப்படி நீருக்கு காற்று எதிரிங்கிறீங்க? என்று சொல்லி கேட்டார். நம்ம நம்ம ஷோ இயக்குனர் கூட கேட்டார். எப்படி வந்து நீருக்கு காற்று எதிரின்னு எப்படி ராம்ஜி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டார். அதுக்கு நான் பதில் சொன்னேன். நீர் அப்படிங்கிறத சமுத்திரமா எடுத்துக்கணும் நீங்க. நீருங்கிறத ஒரு சமுத்திரமா எடுத்துக்கங்க. சமுத்திரம்னா கடல். இந்த கடல் பாட்டுக்கு கடலா இருக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த கடல் யாரால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த காற்றுனால தான் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த காற்று வந்து இந்த கடலை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு. அப்ப இந்த கடல் என்ன பண்ணுது? அலையா எழுந்திருக்குது, சுனாமியா மாறுது. ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லை அந்த அலைக்கு. இந்த காற்றுனால. அப்ப இந்த காற்று கேரக்டர் ஒத்து வராது. அது இருக்கும்போது சும்மா நச்சு நச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கு. இதெல்லாம் இப்படி தான் நடக்கும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க. கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ரீல்ஸில் சூர்யா அவர்கள் சொல்லுவாங்க, எஸ்ஜே சூர்யா அவர்கள் அந்த மாதிரி, ஏய் சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி. இந்த காற்று ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று தொந்தரவுப்படுத்திட்டே இருப்பாங்க. நம்ம டீம்லேயே ஒருத்தர் இருப்பார், இப்போ எதுக்குடா அவ்வளோ மெசேஜ் அனுப்புகிற, கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயாக விடுறியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனை. யார்? மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 காற்று ராசிக்காரங்களும் இவங்களை ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க.